الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في كلامه الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அரசாட்சியை தனதாக்கி அரசாட்சி நபியாக்கி அந்த ஆட்சி புரிகிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் குறித்தாக்குமாறு அந்த வல்லவனையுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலகத்துமான் அண்ணலின் பெருமான் ஆதிர் பெருமான் ஆதியல் பெருமான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக குதுப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அசீஸ் அவர்களின் மீதும் அவர்களின் மஜ்லிஸிற்கு வருகின்ற அவருடைய ஹலீஃபாக்கள் உலமாக்கள் முஹீதீன்கள் முஹிப்பீன்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அல்லாஹ் தஆலாவினுடைய அருள் கிருபையால் நம்மை நோக்கி ஒரு வசந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. வசந்த காலம் என்று சொன்னால் இறை நேசர்களுக்கு அந்த மாதம் என்பது பேருபகாரமாக தெரியுமா? இறைவன் புறத்திலிருந்து ரமலானே வருக வருக என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் எதிர்பார்த்தார்கள்? முதலிலே ரமலான் யார் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். இந்த ரமலானினுடைய தேட்டம் யாருடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே இரண்டு விஷயம் இருக்க வேண்டும். முதலாவதாக ஒன்று கலிமா இருக்க வேண்டும். கலிமா இல்லாத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, கலிமா இல்லாத நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, கலிமா இல்லாத ஸகாத் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த அமலும் கலிமா சரியாக இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எப்படி சொல்றாங்க? முதல்ல ஈமான் கொண்டவராக ஈமான்தாரியாக இருக்க வேண்டும். வெறுமே நாவால் இருந்தால் போதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை. வார்த்தையும் வாழ்க்கையும் சேர்ந்ததுதான் கலிமா. சுருங்க சொல்ல போனால் சொல்லும் செயலும் ஒரு மனிதனுக்கு ஒன்றாக இணைய வேண்டும் என்பதற்கு கலிமா ஒன்றே போதுமானது. அப்படி ஒரு மனிதனிடத்தில் ஒன்றாக இணையக்கூடிய இடத்தில் தான் அந்த மனிதனுக்கு சமத்துவம் பிறக்கிறது, சமூகத்துவம் பிறக்கிறது, ஆன்மீகம் பிறக்கிறது, அறிவு பிறக்கிறது, ஏகத்துவம் பிறக்கிறது. அனைத்தும் வந்த பிறகுதான் அவர் நாவால் அல்ல மனதால் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதை அவர் தெளிவாக உணர்ந்து சொல்ல வேண்டும். அடுத்த கட்டம் அவனுக்கு தொழுது கடமை. கலிமா சொன்னோடனே தொழுதுதான் கடமை. ஃபர்ஸ்ட் தொழுகணும். தொழுகையை பத்தி சொல்றப்ப இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க தொழுகை என்பது ஒரு மெடிசன் சொல்லி சொல்றாங்க. ஆசனங்களை கற்றுத்தரக்கூடிய குருமார்கள் சொல்லுகிறார்கள் தொழுகை 32 ஆசனங்கள் இருக்கு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஒற்றை வரியிலே சொல்வார்கள், அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah, தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல், சொர்க்கத்திற்கு திறவுகோல் வேண்டும் என்று சொன்னார். இத்தொழுகையை பேணுதலாக பேணிக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார். இப்படி சொல்வார்கள் நாயகம். முஃமின்களுக்கு சொல்வார்கள் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். மிஅராஜ் தொழுகை என்பது தொழுகை மிஅராஜ், முஃமின்களுக்கு மிஅராஜ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதனிடத்திலே கலிமா இருக்கணும், இரண்டாவது தொழுகை இருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை நோன்பு கடமையாகும். இந்த ரமலான் வந்து விட்டாலே நம்முடைய உள்ளங்களில் வரக்கூடிய விஷயம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதுதானே. நோன்பை கொடுக்க வேண்டும், ஸகாத்தை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா மூன்றாக பிரித்து இருக்கின்றார்.
மகபிரத்துடைய 10, நரக விடுதலை 10, நல்லா 3ஆ பிரிச்சா. அந்த 3 நம்ம எப்படி அமல் செஞ்சுட்டு இருக்கோம்? மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்றைய நம்முடைய இஸ்லாமியர்களிடத்திலே பெரும்பாலும் ரமலான் மாதத்திலே நோன்பை நோற்பது கிடையாது. நோன்பை நோற்பது என்பதே கிடையாது. ஏதாவது ஒரு அற்ப காரணத்தை சொல்லுவார்கள். உடம்பு சரியில்லை, எங்களுக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு இறைநேச பெண்மணி சமீபத்திலே ஆரணியிலே நான் ஓதக்கூடிய காலகட்டத்திலே ஒரு சாதாரண ஒரு 80 வயசுல ஒரு பாட்டிமாவை பார்க்கிறேன். அந்த பாட்டிமா சொல்றாங்க, நான் நோன்பு வச்சிருக்கேன் தம்பிக்கிறாங்க. நோன்பு வச்சிருக்கீங்களா? படுத்து வைக்கிறதுக்கு நோன்பு வச்சிருக்கீங்களா? நோன்பு வைக்கிறதுக்கு ஈமான் இருந்தா போதும், உடல் தெம்பு தேவையில்லைங்கிறாங்க. யோசிக்க வேண்டும் அவர்களே. நோன்பை கொண்டு அல்லாஹ் கூலியாக ஆகிறான். அவன் வேண்டும் என்கின்ற பேராசை இருக்கிற பொழுது எல்லா இறைநேசர்களும் நோன்பை கணக்குள்ளாக்கி கொண்டார்கள். நோன்பு என்பது ஒரு கேடயம், நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். அந்த நோன்பை அலட்சியமாக கருதுவா இல்லையா? ஏன் இன்னைக்கு நோன்பு வைக்கல? இல்ல வீட்டுல ஃபேமிலியோட துணி எடுக்க போறாங்க, அதனால நோன்பு வைக்கல. அத்தியாவர்களே, நோன்பை கொண்டாடுவதற்காக தான் துணியை எடுக்க போறோம். நோன்பை விட்டுட்டு போய் சரி நோன்பு வச்சுட்டு போனாலும் நோன்பு திறக்கிறத கலரா விடவா, நீ கடையில கொடுக்கறத கலரா விடவா? யோசித்து கலைப்பட்டிருந்த அருமையாளர்களே, நோன்பு என்பது மிகப்பெரும் ஒரு பொக்கிஷம். நோன்பு என்பது தன் பசியை உணர்வதற்கும் பிறர் பசியை உணர்த்துவதற்காக இறைவன் கொடுத்த பொக்கிஷம். ஆன்மீக பார்வையிலே, ஆன்மீக கோணத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் நோன்பு நஃப்ஸை தர்பீத் செய்கிறது, தஸ்கியத் செய்கிறது, ஒரு மனிதனை மனிதனாக உருவெடுக்க செய்கிறது. நஃப்ஸை அடக்குவதற்கு நோன்புதான் தலைமையான காரணமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நோன்பை விடுவதை நாம் எந்த சூழ்நிலையிலும் உடலுக்கும் உள்ளுக்கும் அனுபவிச்சதே கூடாது. ஒரு காலகட்டத்தில் நோன்பு விட்டுட்டாங்கன்னு சொன்னா நோன்பு விட்டா என்னை திட்டுவாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் சொன்னா பிள்ளை வளர்ச்சியில நோன்பு வைக்கல, ஈமான் பறிபோய் இருக்கிறது, ஈமான் பறிபோய் இருக்கிறது. அதனால்தான் நோன்பு அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. ஒரு கிலோ தங்கத்தை கையில கொடுத்தா ரோட்ல வச்சு போயிடுவோமா? இல்ல, ஏன்னா தங்கம் அதோட மதிப்பு தெரியுது. நோன்பை கொண்டு என்னவெல்லாம் பெறலாம், அல்லாஹ்வை பெறலாம் என்பதை நாம் விளக்கவில்லை. அறியாதவர்கள் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பை குறித்து ஒரு ஹதீஸை நான் வாசித்து இருக்கிறேன். நாளை மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொட்டு எல்லாரும் இருப்பாங்க. அப்படியே வேலையில முக்கி மூழ்கி போய் தடுமாறி நிற்கிற நேரம் எல்லா மக்களும் இருப்பாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு சிவப்பு கம்பளத்தை வைப்பாங்க. அதுல எல்லா வகையான உணவுகளும் அதுல இருக்குமா. எல்லாம் பார்ப்பாங்க. நாங்கெல்லாம் திக்கு முக்காடி போய் இருக்கோம். அல்ல யாருக்கு எவ்வளவு கிராண்டா ரெடி பண்றான்னு பார்ப்பாங்க. அப்ப அல்லாஹ் சில நபர்களை அழைத்து உட்கார்ந்து உள்ள சொல்லுவாங்க. அவர்கள் கேட்பார்கள், நாயனையா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் திக்கு முக்காடி போய் இருக்கிறோமே, இதுதான் உன்னுடைய நீதமா என்று கேட்கிறது. ரப்பு சொல்லுவான், இதுதான் என்னுடைய நீதம். ஏன் தெரியுமா? அன்றைய நீங்கள் எல்லாம் நோன்பை நோக்காமல் இருந்தீர்கள், நீங்கள் புசித்துக் கொண்டிருந்தீர்கள், வயிறு உண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அவர்கள் எனக்காக என் ரப்பு பழக்கிறான் என்று உண்பதற்காக அழகான உணவுகள் இருந்த பொழுதும், வாய்க்கு ருசியான உணவுகள் இருந்த பொழுதும் அதை தவிர்த்து இருந்தார்கள், அதை தடுத்துக் கொண்டார்கள். குடிப்பதற்கு பல பானங்கள் இருந்தும் அதையும் தடுத்துக் கொண்டார்கள். அழகான மனைவி இருந்தும் எனக்காக தடுத்து இருந்தார்கள் என்று அல்லாஹ் பறைசாற்றுவார்கள். யோசித்து கவலைப்பட்டிருக்கிறோம். நோன்பு விஷயம் செய்கிற சட்டை. இரண்டாவது தராவே தொழுகை. ஒரு 3/4 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஹாஃப்ஸா 1.5 ஜூஸ் போய் நோன்பு வைக்கணும்னா சாப்பிட்டா 10:15 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 10:10 குடிச்சுட்டாரு. அவரை பிடிச்சிக்கிட்டு 1 மணி நேரத்துல முடியுங்க, 50 நிமிஷத்துல முடியுங்க. என்ன குர்ஆன் சொல்லணும்? குர்ஆனை கேட்க வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானிலே யார் குர்ஆன் அதிகமாக ஓதுவாரோ அவரை குர்ஆன் நண்பனாக ஆக்கிக் கொள்ளும். குர்ஆனை நாம் அசட்டையாக இருந்தோம் என்று சொன்னால், குர்ஆனை நாம் பொழுதுவாக கழித்தோம் என்று சொன்னால், நான் சொல்லவில்லை, பெருமானாருடைய பத்வா இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பர் படியில் ஏறுவார்கள். அதிலே 3 படியும் ஆமீன் என்று சொல்வார்கள். அதிலே ஒன்றுதான், யார் ரமலானை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் என்று சொல்வார்கள். மற்றொரு ஹதீஸிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வார்கள், பெருமானார் ஆமீன் என்று சொல்வார்கள். என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 3 விஷயங்களை ரமலானிலே நம்ம கொண்டு வரணும். 3 விஷயங்களை கொண்டு வந்தோம். வணங்கணும், வழங்கணும், இணங்கணும். வணங்கணும், வழங்கணும், இணங்கணும். வணக்கம்னா என்னங்க? நான் ஃபுல்லா நான் தொழுகவே சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா 5 வகை கலந்தா தொழுது. ரெண்டாவது, தஹஜ்ஜுத் நேரம் அல்லாஹ் பாக்கியமாக தருகிறான். நிறைய பேருக்கு ஃபஜ்ரே கிடைக்கிறது இல்ல. ரமலான்ல சஹர் தஹஜ்ஜுத்
இது ஒரு விஷயம். இரண்டாவது, வழங்க வேண்டும், அள்ளி கொடுக்க வேண்டும். ஜகாத்தாக இருக்கலாம். ஜகாத்துடைய அளவு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் என்ன செய்யலாம்? தன்னால இயன்றதை கொடுக்கலாம், தன்னால இயன்றதை கொடுக்கலாம். தாய்மார்கள் எல்லாம் தன்னால் முடிந்ததை தாராளமாக உணவை செய்கிற பொழுது கஷ்டப்பட்டு உணவு செய்யறாங்க, சகலுக்கு செய்யறாங்க, 3 மணிக்கு சாப்பாடு செய்யறாங்க, இஃப்தாருக்கு அத்தனை வெரைட்டி ரெடி பண்றாங்க. அது ஒரு 2 நபருக்கு சேர்த்து கூட அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்கலாம். அண்டை வீட்டால் மகிழ்ச்சி அடையும் என்று வழங்கலாம். தன்னால் முடிஞ்சதை வழங்க வேண்டும். அறியாளர்களே, உங்களுடைய சொத்துக்கு தலை பாத்திமா நாயகம் எப்படி வழங்கினார்கள் தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மகனுடைய நிக்கா, நாளைக்கு தான் மகளோட நிக்கா, அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான கரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக ஆடையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ரசூலா தச்சு கொடுத்தாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தவங்க வராங்க, ஒரு மிஸ்கின் வராங்க, ஒரு பெண்மணி வராங்க. அம்மா, என்ன போடுற ஆடை இல்லை, கிழிஞ்சிருக்க ஆடையா இருக்கு, எனக்கு ஆடை தாங்களே கேட்கிறாங்க. பெருமானாரினுடைய ஈரல்களை கொண்டு பாத்திமா அல்லவா, பெருமானாருடைய சிப்பத்து தானே பாத்திமா அம்மாவிற்கும் இருந்திருக்கும். உடனே என்ன செஞ்சாங்க? அந்த ஆடையில் அவங்கள்ட்டையும் வேகமா எடுத்து அந்த ஆடையை கொடுத்தாங்க. அந்த ஆடை எடுத்து கொடுத்தாங்க. பயப்படுறாங்க. தந்தை கேட்பாங்களே, தந்தை நம்முடைய திருமணத்திற்காக தயார் செய்தாரே, என்ன செய்ய தெரியலையே கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே ஒரு நற்செய்தி வந்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொர்க்கத்து ஆடையை கொடுக்குறாங்க. சொர்க்கத்து ஆடையை கொடுத்து இந்த மாதிரி வந்தாங்க, அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணுக்கு சொர்க்கத்து ஆடையை கொடுக்குறாங்க. உலகத்தில் சொர்க்கத்து ஆடையை முடித்து திருமணம் செய்ய ஒரே பெண்மணி பாத்திமா நாயகம். உடனே அந்த சொர்க்கத்து ஆடை அணியிறாங்க, அணிஞ்சு திருமணத்துல ரெடியா இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு நீங்க பார்க்கலையா, இந்த சேலை எங்க எடுத்தது, இந்த சேலை இவ்வளவு அழகா இருக்கு, எங்க எடுத்தீங்க? போட்டிஸ் எடுத்தீங்களா, திருச்சி சாரதாஸ் எடுத்தீங்களா, கரூர் சிவாடெக்ஸ் எடுத்தீங்களா, எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணு அன்னைக்கே இருந்திருக்கு. வந்து உட்காந்து இந்த சேலை எங்க எடுத்தது அப்படின்னு கவர்ந்து இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பெரிய பறக்கத்தை உஸ்தாத் சொல்லுவாங்க, அந்த சேலையை தொட்ட காபிரான் பெண்களை எல்லாம் விசாரணை இருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய வாடை என்னவா? நான் சொல்ற ஒரு நோக்கம், நீங்க அந்த அளவுக்கு வச்சிருக்க 12 வீராவோட சேலையெல்லாம் கொடுக்க சொல்ல, தன்னால் முடிந்ததை நீங்க செலவிடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான், அதை பறக்கத்து செய்வான். ஜகாத்தை முழுமையாக நிறைவேற்றுங்கள், தொழுகை முழுமையாக கொடுங்கள், இணங்கி வாழுங்கள். 3வது இணங்கி வாழுங்கள். ரமலானிலே தேவையில்லாம அண்டை வீட்டாரை பத்தி சண்டை பிடிக்கிறதோ, அவங்களை பத்தி அவதூறு பேசுறதோ, பொழுதுகளை பேசுறதோ எதுவுமே வேணாம். மௌனமா இருந்துருவோமே. எதற்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம்? மூலமாக நாமை பாதுகாத்துக் கொண்டோம் என்று சொன்னாங்க. ஈரோடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் வச்சிருக்கானா இல்லையா? அத்தியானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல முறையிலே ரமலானிலே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். எந்த அளவுக்கு தராவியா நம்ம அசட்டையா இருக்கிறோம் என்று சொன்னா, தராவியா நம்ம எந்த அளவுக்கு அசட்டையா இருக்கிறோம் என்று சொன்னா, நோம்பு கஞ்சிக்கு வர கூட்டம் கூட தராவியா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாள் தராவியோட போயிடுச்சு, 2வது 3வது 4வது கடைசியா 27க்கு ஒரு கூட்டம் வரும். கடைசி நாள் ஒரு கூட்டம் வரும். போயிருமே அடுத்து போக இல்லையா தெரியாது, அந்த கவலையில ஒரு கூட்டம் வரும். நோன்பு கஞ்சிக்கு வைத்திருக்கிற மதிப்பு கூட இறைவனை வணங்குவதற்கு நாம் வைக்கவில்லை. அறியாளர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ரமலானிலே 3 பத்துகள் அல்லவா, அதுல நடுப்பத்து மிக முக்கியமான பத்து. நடுப்பத்து மிக முக்கியமான பத்து. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மௌனத்தினுடைய பத்து. நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாமே எதனால் ஏற்படுதுன்னு கேட்டா, நம்ம செஞ்ச பாவத்தினால ஏற்படும். நம்ம செஞ்ச பாவம் தான் முழுக்க காரணம். அவன் அல்லாஹ் அழுகுமா இல்லையா? எல்லாம் மன்னிச்சுவா எப்ப மன்னிப்பான்? யோசிக்க வேண்டும். ஆளுங்களே, இஷாக் என்ற ஒரு பெரியார் ரூஹுல் பயான் என்ற கிதாபிலே எழுதுகிறார்கள். ஒரு சகோதரர் எழுதுகிறார்கள், அபு இஸ்ஹாக் என்றவர்கள் ஒரு இடத்திலே கடந்து போறாங்க. வழக்கமா போற தெருவில் போறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஆம்பளை முகத்தை மூடிட்டு போறாரு. ஒரு ஆண் என்ன செய்யறாங்க? முகத்தை மூடிட்டு போறாரு. அவர் பார்த்துட்டு, ஏய்வா நீ என்ன தப்பு செய்யலையா, எதனால முகத்தை மூடிட்டு போறேன் புடிச்சு இழுத்து பார்த்தா முகத்துல அப்படி 4 தடவை பதிச்சு போய் கிடக்கு. என்னப்பா ஆச்சு, ஏப்பா இப்படி இருக்கேன்னு சொன்னாரு. அவர் அழுதுகிட்டே சொன்னாரா, நான் மிக மோசமான ஒரு திருடனா இருந்தேன், கேவலமான திருடேன். என்னப்பா கேவலமான திருடேன் அப்படிங்கிறப்ப அவர் சொன்னாராமா, நான் கப்பலுடைய திருடக்கூடியவனா இருந்தேன். ஜனாசால அடக்கம் பண்ணோடனே கப்பல் தோண்டி வாப்பேன், தோண்டி கப்பல் துணி திருடக்கூடியவனா இருந்தேன். ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுல ஒரு சாலியான பெண்ணை அடங்கி போயிருக்காங்க. வழக்கம் போல கப்பலை உருவனை அந்த பெண் எதிர்த்து நான் அடிச்சா அந்த தலைமுறை மறையாம இருக்கு. உடனே நான் தௌபாவை தேடியவனாக, தௌபாவை வாசலை தேடியவனாக அன்றைக்கு அவசர அவர்களிடத்தை நான் சேர்த்தேன்.
அந்த இறைநேசரிடத்தில் நான் சென்றேன், அழுதேன், எனக்கு மன்னிப்புக்கா தொகுப்பார்கள் சொல்லி நான் கேட்டேன். அதற்கு உண்டான தொகுப்பாவுடைய வாசல்கள் எல்லாம் எனக்கு அவர்கள் காண்பித்துக் கொடுத்தார்கள். காண்பித்து கொடுத்து விட்டு அவர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வி எழுத்தார்கள். இதுவரைக்கும் எத்தனை வருஷமா திருடுறேன்? 4 வருஷமா திருடுறேன். பக்கத்துல திருடி 4 வருஷமா விட்டுருக்கேன். இதுல ஏதாச்சும் ஆச்சரியமான விஷயங்களை பார்த்துருக்கியா? அப்ப அந்த திருடன் அந்த நபர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொன்னாரு? நிறைய பேரு நல்ல முறையில தான் கொண்டு அடக்கம் செஞ்சுட்டு போறாங்க. நான் இங்க துணி எடுக்கிறத துணியை உருவனா பொதுவாக தலையை கிப்லாவை திருப்பிப்பாங்கல்ல, ஆனா முகம் குப்புற கிடப்பாங்க. முகம் ஜனாசா இப்பதான் அடக்கம் பண்ணிட்டு போறாங்க, போனாலே வந்து தோன்றாங்க. 5 நிமிஷத்துல பார்த்தா முகம் குப்புற அந்த ஜனாசா கிடக்குமா. இதை சொன்னாலே இவன் அவர்கள் அழுகிறார்கள் தேர்ந்து எழுதுகிறார். யாரெல்லாம் என்னுடைய நிலை என்ன ஆகுமோ, ஏறப்பே அப்படி செஞ்சுட்டா, ஏறப்பே அப்படி செஞ்சு அழுகிறாங்க. அந்த திருடனை பயந்து போய் கேட்கிறான், இமாமே ஏன் அழுகிறீங்க இப்படி கேட்கிறப்ப, அவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? வாழக்கூடிய காலத்தில் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள், மரண தருவாயிலே கலிமாவை இழந்துவிட்டு காபியாக மதித்தவர்கள், அவர்கள் தான் அப்படி குப்பரை கிடக்கிறாங்க ஹதீஸ்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் தௌபாவுடைய வாசல் இருக்குன்னு சொல்லி ஒரு தவறான முறையில் ஒரு ஆதரவு வச்சுக்கிட்டு நிறைய பாவம் செஞ்சிடறாங்க. நம்ம செய்திருக்கிற அனைத்து விதமான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் எல்லா வகையில் நமக்கு வரக்கத்து செய்ய வேண்டும் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அறிஞர்களே, இந்த ரமலான் வருகிறது, அடுத்த ரமலான் நான் இருப்பேன், இப்படி நிற்பேன் யாரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னவன் யார் இருந்ததா சரித்திரமே இல்லை. அறிஞர்களே, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்னே ஒன்று, அல்லாஹ் காமிலான சேவை கொடுத்திருக்கிறார். நம்ம வந்து பெருசா அதை செய்யலாம் சொல்லி தர 5 வந்து கரெக்டா தொழுகணும், தராவி தொழும், தகஜத் தொழுகணும், மாமா கொடுத்திருக்கிற அமலை கரெக்டா செஞ்சு அந்த அமலே போதுமானது. அது போக அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். அதை விட ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். இரவு நேரங்கள்ல நம்ம நல்ல முறையில முடிச்சாலும் ஒரு 10 ரூபாய் வாசி சதகா செய்யணும். ஏன் சதகா செய்யணும்னு கேட்டா, லைலத்துல் கத்ரில வந்து ரமலான்ல கடைசி 10 வருது. அப்போ வந்து கடைசி 10 நாள் சதகா செய்யணும். இல்லாட்டி அதை ஃபுல்லா 30 நாளுமே சதகா செய்யணும். 10 ரூபாய் கொடுக்க முடியாதா, ஒரு 50 ரூபாய் செலவு செய்ய முடியாதா? அப்படி நம்ம செலவு செஞ்சு சொன்னா சதகா மறைமுகமாக இருக்கிற இடத்துல செய்யணும் என்று சொன்னால், அது ஏதோ ஒரு நாள் லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட மக்கள் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கிரமிப்பு செய்வானாக. இவ்வுலகத்தில் வெற்றிப்பட்ட மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை வெளிவருகிறாங்க. மரணிக்குரிய பாக்கி அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு பெற்றோர் புரிவானாக. குத்துபநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நம்முடைய உயிர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் கல்விக்கு தந்தருள் புரிவானாக. பாவம் எந்த கைரான செய்திகளை எல்லாம் கேட்டார்களோ அது அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. எந்த ஷர்தை விட்டு பாதுகாப்பை கேட்கிறார்களோ அனைத்து ஷர்தை விட்டு அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸிற்காக யார் யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள் நல்லா நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தை தந்தருள் புரிவானாக. எல்லா வகையும் வரக்கத்து செய்வானாக. என்னுடைய ஆசிரியர்கள் உபைர் ரஹ்மான் அவர்களுக்கும் பாபா ஹஸரத் அவர்களுக்கும் அனைத்து கலிமாக்களும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை நசீபாக்குவானாக. தன்னுடைய ஷேர் சொல்லிவிட்ட கட்டளையை முழுமையாக எடுத்து நடக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் அவர்கள் தந்தருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு ஜஸாக்குல்லாஹு கைரல் கஸீரன் தாரே வாக்குதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குல்லாஹு கைரல் ஜஸா. அந்த நபி முஹம்மது